ಶ್ರೀಮುಖ ವಿಜಯದಶಮಿ. ಓಂ ವಿಶ್ವಕರ್ಮಾದಿಶಾಂ ಪತಿಸ್ಸನಃ ಪಶೂನ್ ಪಾತು ಸೋಸ್ಮಾನ್ ಪಾತು ತಸ್ಮೈ நமஹ. விஸ்வகர்ம பிராமண சகோதரர்களுக்கு வணக்கம். மானிடர்களை மட்டுமல்லாமல் சகல சராச்சர சிருஷ்டியையும் ஜலத்தில், ஆகாசத்தில், பூமியில் நடமாடும் 84 லட்சம் ஜீவராசிகளையும் சகல தேவ, தானவ, மானிட, மிருக, பறவை, புழு பூச்சிகளையும் சகல உலகங்களையும் விஸ்வத்தையும் சிருஷ்டித்து யுகங்கள் தோறும் காப்பாற்றி புதிதாக வைக்கவல்ல விஸ்வபிரம்மனே முதல்வனும் ஆராதனைக்குரியவனும் ஆதி தேவனுமாகிய விஸ்வகர்ம பகவான். அந்த ஓங்கார ஸ்வரூபியான விஸ்வகர்ம பராத்பரனின் வம்சத்தில் பிறந்தவர்கள்தான் விஸ்வகர்ம பிராமணர்கள். இவர்கள் இன்றும் வாரிசுகளாக சிருஷ்டிக்கு பிரதிசிருஷ்டி செய்ய வல்லவராக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மகாவம்சத்தில் பிறந்திருக்கின்ற விஸ்வகர்ம பிராமண சகோதரர்கள் இக்காலத்து விஞ்ஞான யுகத்திலே, எதிலும் வேகமாக செயல்படும் இக்காலத்திலே பழைய சரித்திரத்தையும் வேதங்களே சொல்லும் அதிகார பிராமண தன்மையையும் மறந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய உடைகளையும் நெற்றி பொட்டுகளையும் மறந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இவைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் மகானுபாவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். விஸ்வகர்ம பிராமண சம்பிரதாயங்களையும் பழைய வேத புராண சரித்திரத்தை இக்காலத்தவர்களுக்கு விளக்கி விஸ்வபிராமணர்கள்தான் சிருஷ்டியிலே சிறந்தவர்களாக விளங்குகின்றனர் என்ற விஷயத்தை ஆதாரபூர்வமாக எடுத்துச் சொல்லி தேசத்துக்கு தகுந்த முறையிலே சேவைகள் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தினால் இந்த கேசட்டை உங்களுக்கு பணிவோடு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லோருடைய ஆசிகளை கேட்டுக்கொள்கின்ற மதுர வாசஸ்பதி வாங்மய பிரம்மா சிந்தாட விஸ்வநாத சாஸ்திரி, யலமந்தைய ஸ்ட்ரீட், வித்யாதரபுரம், விஜயவாடா 12. மிக புனிதமான சக்தி வாய்ந்த ஸ்ரீ காயத்ரியோடு விஸ்வகர்ம பகவானின் அருளை எல்லோரும் பெறுவாராக. வேத இலக்கியத்தில் விஸ்வகர்மா பாரத நாட்டின் தலைவரும் உலக புகழ்பெற்ற தத்துவ சாஸ்திர நிபுணரான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இயற்றிய இந்தியன் பிலாசபி என்ற சிறந்த கிரந்தத்தில் முதல் வால்யத்தில் 89 முதல் 90வது பக்கங்களுக்கு இடையில் இவ்வாறு எழுதியிருக்கிறார். A created God is no God at all. Brahma, Vishnu and Shiva, these are only departmental authorities but not universal. In the latter portion of Rigveda, the highest position is granted to Vishwakarma. He is the all-seeing God who has on every side eyes, faces, arms, feet, who produces heaven and earth through the exercise of his arms and wings, who knows all worlds. அதாவது ஒருவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இறைவன் இறைவன் அல்ல. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகிய இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கு, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற செயல்களுக்கு அதிகாரிகள் தானே தவிர சர்வாதிகாரிகள் அல்ல. இவர்கள் சுயமாக பிறந்தவர்களும் அல்ல. ரிக்வேதத்தில் உயர்ந்த முதல் ஸ்தானம் விஸ்வகர்ம பகவானுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவர் எங்கும் இருப்பவர், எல்லா திசைகளிலும் கண்கள், முகங்கள், கைகள், பாதங்கள் கொண்டவர். தன் மனச்சங்கல்ப மாத்திரத்தில் ஸ்வர்க்கத்தையும் பூமியையும் பஞ்சபூதங்களையும் அனைத்து உலகங்களையும் படைத்த சிருஷ்டிகர்த்தா என்று பொருள். இந்த வார்த்தைகளே யஜுர்வேதத்தில் புருஷ சூக்தம் மூலமாக கூறப்பட்டுள்ளன. விராட்ட புருஷனான விஸ்வகர்மாவை துதித்த சூக்தம் தான் புருஷ சூக்தம். அத்யசம்போதः ப்ருதிவ்யைரகாச்ச விஸ்வகர்மணः க்ரமவர்த்ததாதி தஸ்ய த்வஷ்டா விததத்ரூபமேதி தத்புருஷஸ்ய விஸ்வமாஜானமக்ரே வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம்.
என்று இருக்கிறது. பஞ்சபூதங்களுக்கும் சிருஷ்டிக்கும் மூல புருஷனும் அதிபதியும் விஸ்வத்திற்கு முதல் ஸ்தானாதிபதியும் ஆன விஸ்வகர்மாதான் ஆதி தெய்வம். அப்பேற்பட்ட விஸ்வகர்ம பகவான் ஸ்வயமாக பிறந்தவன். விஸ்வகர்ம பகவானின் பிறப்பு இப்படி இருக்கிறது சாஸ்திரங்களிலே. ந பூமி ந ஜலம் சைவ ந தேஜோ ந ச வாயவः ந சம் பிரம்மா ந சம் விஷ்ணுः ந ச ருத்ரஸ்ய தாரகः சர்வசூன்ய நிராலம்போ ஸ்வயம்பூ விஸ்வகர்மணः. அதாவது பூமி, ஜலம், அக்னி, வாயு, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், நட்சத்திரங்கள், சூரிய சந்திரர்கள் முதலான எவையும் பிறப்பதற்கு முன்பு ஸ்வயமாக உலகங்களை படைப்பதற்காக பிராண, அபான, வியான, உதான, சமான, நாக, கூர்ம, குரூகர, தேவதத்த, தனஞ்சயங்களின் சேர்க்கையாலே 5 சிரங்களோடும் 10 தோள்களோடும் ஹம்சவாகனமேறி அனந்த ரூபத்திலே விஸ்வகர்ம பரமாத்மா தோன்றினார். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, வடகிழக்கு என்ற திசைகளில் 5 முகங்கள் உள்ளவராக இருக்கிறார். கிழக்கு முகம் சத்யோஜாதம் என்றும், தெற்கு முகம் வாமதேவ என்றும், மேற்கு முகம் அகோர என்றும், வடக்கு முகம் தத்புருஷ முகம் என்றும், வடகிழக்கு அல்லது மேல்முகம் ஈசான முகம் என்றும் தெளிவாகி இருக்கின்றன. இந்த 5 முகங்களாகிய சத்யோஜாதா, வாமதேவ, அகோர, தத்புருஷ, ஈசான நாமங்களோடு வேத மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரங்களை அபிஷேகங்கள், நெற்றியில் விபூதியிடுவது, அங்குரார்ப்பணம், புண்ணியாக வச்சனாதி போன்ற முக்கியமான காரியங்களின் போது படிப்பது நடைமுறையில் இருக்கிறது. இந்த 5 மந்திரங்களை தினமும் கேட்பவர்களுக்கு சகலவிதமான கண்டதோஷங்கள் நீங்கிவிடும். அந்த மந்திரங்களை கேளுங்கள். ஓம் சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமः பவே பவேனாதி பவே பவத்வமாம் பவாத்பவாய நமः. ஓம் வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நமோ சிரேஷ்டாய நமோ ருத்ராய நமः. காலாய நமः கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரமதனாய நமः சர்வபூததமனாய நமோ மனோன்மனாய நமः. ஓம் घोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यो सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः. ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्. ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानाम् ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो. இப்படி தனக்குத்தானே ஸ்வயமாக தோன்றிய விஸ்வகர்ம பகவான் தன்னுடைய ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஒவ்வொருவரை படைத்தார். அந்த விவரம் என்னவென்றால், கிழக்கு முகத்திலிருந்து மனு பிரம்மனாகிய ஈஸ்வரன் ஸ்படிக நிறத்திலேயும், தெற்கு முகத்திலிருந்து மயபிரம்மனாகிய விஷ்ணு நீல நிறத்திலேயும், மேற்கு முகத்திலிருந்து துவஷ்ட பிரம்மனாகிய பிரம்மதேவன் செப்பு உலோக நிறத்திலேயும், வடக்கு முகத்திலிருந்து சிற்ப பிரம்மனாகிய இந்திரன் புகை நிறத்திலேயும், வடகிழக்கு முகத்திலிருந்து விஸ்வஜ்ஞ பிரம்மனாகிய சூரிய பகவான் தங்க நிறத்திலேயும் படைக்கப்பட்டார்கள். இந்த 5 5 சக்திகளை படைத்துக் கொடுத்தார் விஸ்வகர்மா. சிவனுக்கு ஆதிசக்தியாகிய பார்வதியையும், விஷ்ணுவுக்கு பராசக்தியாகிய லட்சுமி தேவியையும், பிரம்மாவுக்கு கிரியாசக்தியாகிய சரஸ்வதியையும், இந்திரனுக்கு இச்சாசக்தியாகிய சசி தேவியையும், சூரியனுக்கு ஞானசக்தியாகிய சௌன்யா தேவியையும் அருளினார். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மனு பிரம்மனாகிய சிவனுக்கு அழிவு காரியத்தையும், மயபிரம்மனாகிய விஷ்ணுவுக்கு நிலை காரியத்தையும், துவஷ்ட பிரம்மனாகிய பிரம்மாவுக்கு சிருஷ்டி காரியத்தையும், சிற்ப பிரம்மனாகிய இந்திரனுக்கு வளர்க்கும் காரியத்தையும், விஸ்வஜ்ஞ பிரம்மனாகிய சூரியனுக்கு
அருள் புரியும் காரியத்தையும் வழங்கினார். இவர்களுக்கு வேத அதிகாரங்கள் கூட இவ்வாறு இருக்கின்றன. சிவனுக்கு ரிக்வேதம், விஷ்ணுவுக்கு யஜுர்வேதம், பிரம்மாவுக்கு சாமவேதம், இந்திரனுக்கு அதர்வண வேதம், சூரியனுக்கு பிரணவ வேதம். இந்த ஐவரும் சானக, சனாதன, அகபூனச, பிரத்னச, சுபர்ணச பிரம்ம ரிஷிகளாக கூறப்பட்டுள்ளனர். சிவனுக்கு கொல்லன் வேலையும் இரும்பு, விஷ்ணுவுக்கு தச்சன் வேலையும் கார்பென்ட்ரி, பிரம்மாவுக்கு கண்ணான் வேலையும் பாத்திரசாமான், இந்திரனுக்கு சிற்ப வேலையும் சூரியனுக்கு பொற்கொல்லன் வேலையும் தரப்பட்டது. இந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், இந்திரன், சூரியன் ஒவ்வொருவரும் 25 பிரம்ம ரிஷிகளை படைத்து அவர்கள் மூலமாக 84 லட்சம் ஜீவராசிகளான மிருகங்கள், பறவைகள் முதலான உயிரினங்களை படைத்தார்கள். இந்த 5 பிரம்மாக்கள் படைத்த 125 பிரம்ம ரிஷிகளின் பெயர்கள்தான் நாடெங்கிலும் பரவி கிடக்கின்ற விஸ்வ பிராமணர்களுக்கு கோத்திரங்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. விஸ்வ பிராமணர்களுக்கு இருக்கிற கோத்திரங்கள் 125 தான். இவர்களுடைய சந்ததியார்தான் விஸ்வ பிராமணர்கள். திதிரூபம் அனுப்ரோக்தம் வாரஸ்யமய சம்பவாஹ நக்ஷத்ரம் த்வஷ்டரூபம் ச சில்பீனாம் யோகமேவ ச விஸ்வஜ்ஞம் கரணம் சைவ பஞ்சாங்கோ அதிதேவதாஹ. திரும்பவும் இந்த 5 பிரம்மாக்கள் திதி, கிழமை, நட்சத்திரம், யோகம், கரணம் என்கிற பஞ்ச அங்கங்களை படைத்தார்கள். இதுதான் இன்று பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. சகல உலகங்களையும் இவ்வாறு படைத்து அவைகளை ஆட்கொள்ளும் வேலையை பஞ்ச பிரம்மாக்களுக்கு ஒப்படைத்த விஸ்வகர்ம பகவான் பிரணவஸ்வரூபத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த பிரணவமேதான் ஓம்காரம். பிரணவம் என்றால் பிர பிளஸ் நவ என்ற வாக்குகளின் சேர்க்கை. பிர என்றால் பிரகிருதி அல்லது இயற்கை, நவ என்றால் புதிது, அதாவது புதியதாக படைப்பவன் என்று பொருள். தன்னுடைய 5 முகங்களையும் 5 பாகங்களாக செய்து கொண்டு விஸ்வகர்மா ஓம்கார ஸ்வரூபத்தை தரித்தார். பிரதமம் தாரகாகாரம், த்விதீயம் தண்டமுத்யதே, திருதீயம் குண்டலாகாரம், சதுர்த்தம் அர்த்தச்சந்திரகம், பஞ்சமம் பிந்து சம்யுக்தம் இத்யைதே பிரணவலக்ஷணம். முதல் பாகம் கவிழ்த்து வைத்த கிண்ணத்தின் ரூபத்திலும், 2ஆம் பாகம் கைத்தடி வடிவத்திலும், 3ஆம் பாகம் எஸ் என்ற ஆங்கில எழுத்தை திருப்பிய உருவத்திலும், 4ஆம் பாகம் பாதிச்சந்திர உருவத்திலும், 5ஆம் பாகம் பூஜ்யம் போலவும் மாறுதல் அடைந்து எல்லா பாகங்களும் சேர்ந்து ஓம் என்ற ரூபமாக மாறியது. அதாவது முதல் பாகமும் 2ஆம் பாகமும் சேர்ந்து ஓ என்ற குரில் ஒலியாகவும், 1, 2, 3 பாகங்களும் சேர்ந்து ஓ என்ற நெடில் ஒலியாகவும், மீதமுள்ள 4வது 5வது பாகங்களும் சேர்ந்து ஓம்காரமாகின்றன. ஓம் இத் ஏகாட்சரம் பிரம்மா என்று வேத சாஸ்திரத்தில் கூறியதைப் போல இந்த ஓம்காரம்தான் விஸ்வகர்ம பகவான். அந்த விஸ்வகர்ம எந்திரத்தை பூஜித்தவர்களுக்கு சகல வேதங்களையும் படித்த பலன் கிடைக்கும். எந்த உருவத்தில் இருக்கிற பகவானை நாம் பூஜித்தாலும் ஓம் என்று அழைக்காமல் செய்ய முடியாது. அப்படி செய்வது பலனற்றதாகும். பூஜைக்கு கடைசியில் சொல்லப்படும் மந்திர புஷ்பத்திலும் ஓம்கார ரூபியாகிய விஸ்வகர்ம பகவானை நினைக்கிறோம். ஓம் தத் பிரம்மா, ஓம் தத் வாயு, ஓம் ததாத்மா, ஓம் தத் சத்யம், ஓம் தத் சர்வம், ஓம் தத் புரோர் நமஹ. அதாவது பிரம்ம ஓம்காரம், விஷ்ணு ஓம்காரம், வாயு ஓம்காரம், ஆன்ம ஓம்காரம் ஆக உண்மையானது ஓம்காரம்தான். சர்வமும் ஓம்காரம்தான். சிருஷ்டியிலே எல்லாவற்றையும் விட முதலில் தோன்றிய ஓம்கார புருஷனான விஸ்வகர்ம பகவானே உனக்கு வந்தனம் என்று பொருள். இவ்வாறு விஸ்வகர்ம பகவான் சகல சராச்சர சிருஷ்டியிலே இணைந்து
தானே சகலமாக பூஜிக்கப்படுகிறார். பகவத்கீதையை உபதேசித்த பிறகு அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் காட்டிய விஸ்வரூபம் விஸ்வகர்ம ரூபமான விஸ்வகர்ம பகவான் தான். விஸ்வகர்மாதான் ஜெகத்திற்கு தந்தை, ஜெகத்கர்த்தா, ஜெகத்காரணனாகிய விஸ்வகர்ம பகவான். மக்கள் கவியாகிய யோகீந்திர வேமனா கூட விஸ்வகர்மா இல்லாமல் உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, இருக்க இடமில்லை, இந்த புவனமே இல்லை என்று கூறியிருக்கிறார். விஸ்வகர்ம பகவான் சிவனுக்கு திரிசூலத்தையும் டமருகத்தையும் மூன்றாவது கண்ணையும், விஷ்ணுவுக்கு சங்கு சக்கரத்தையும் கதையையும் சேஷ பஞ்சனையையும், பிரம்மாவுக்கு ஜபமாலையையும் கமண்டலத்தையும் பத்மாசனத்தையும், இந்திரனுக்கு வஜ்ராயுதத்தையும் சிம்மாசனத்தையும் அமரத்வத்தையும், சூரியனுக்கு 7 குதிரைகள் பூட்டிய ஏகசக்கர ரதத்தையும் திவ்யமான ஒளியையும் வழங்கி இருக்கிறார். விராட் விஸ்வகர்ம பகவான் தேவதேவன், விராட் ஸ்வரூபி. இந்த பகவானின் பெண்புருவம்தான் பராசக்தி, ஜெகன்மாதா, காயத்ரி, திரிசக்தி, மகாமாயை என்று அழைக்கப்படுகிறது. விஸ்வகர்ம பகவான் உயிரினங்களை சிருஷ்டிக்கும் விதத்தை சாஸ்திர முறைப்படி சொல்கிறேன், கேளுங்கள். இதுதான் பிண்டோத்பத்தி. அவ்யக்தான் மஹதோ அஹங்காரः ஆத்மானோ மஹாகாசः சம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயோரக்னிः அக்னிராபः ஆபः பிருத்திவீம் பிருத்திவீனாமோஷதயः ஓஷதீभ्यो அன்னம். சூனியத்திலிருந்து ஸ்வயமாக தோன்றிய மகாஸ்வரூபியான விஸ்வகர்ம பகவான் தன்னுள்ளிருந்து ஆத்மாவையும், அதிலிருந்து ஆகாசத்தையும், ஆகாசத்திலிருந்து காற்றையும், காற்றிலிருந்து அக்னியையும், அக்னியிலிருந்து ஜலத்தையும், ஜலத்திலிருந்து பூமியையும், பூமி மேல் செடி மரங்களையும் படைத்தார். நாம் உண்ணுகின்ற உணவு எந்த உருவத்தில் இருந்தாலும் செடி மரங்களிலிருந்துதான் கிடைக்கிறது. அப்படி அருள்பாலிக்கிறார். அன்னாத் பவந்தி பூதானி என்று பகவத்கீதையிலே கூறியவாறு சகல உயிரினங்களையும் அன்னத்திலிருந்துதான் படைக்கிறார் விஸ்வகர்ம பகவான். அதன் விவரத்தையும் சாஸ்திரத்தின்படி அறிந்து கொள்வோம். நாம் உண்கின்ற உணவை ஆத்மஸ்வரூபமாகிய ஜடராக்னி மூலமாக அநேக ரூபங்களாக பிரிக்கிறார் விஸ்வகர்மா. சோக்ரபுக் விபயம் திஷ்டன்னாஹாரமஜரः கவிः அன்னாத் மேதோ ஜாயதே மேதோன்மாம்சः மாம்சாத் ரக்தः ரக்தசோ ரேதசः ரேதசோ மோஹः மோஹாத் சம்போகः சம்போகாத் அன்யஜீவோ பவதி. நாம் உண்ணும் உணவு ரத்தம், கொழுப்பு, மலம், மூத்திரம் ஆகிய உருவங்களாக மாறுகிறது. அதனால் கோரிக்கைகள் உண்டாகின்றன. கோரிக்கைகளால் தொடர்பு ஏற்படும். அதனால் சந்தான ரூபத்திலே புது சிருஷ்டி நடக்கிறது. ஏகராத்ரேண ஸ்கலிதம் பவதி பஞ்சராத்ரேண புத்புதம் பவதி மாசேன சிரஹ மாசத்வயேன கரபாதத்வயோः சதுர்தே பஞ்சமே ஷஷ்டேன அங்க்ரயஸ்கந்தசக்ஷும்ஷிः சப்தமே மாசே ஜீவோ பவதி நவமாஷ்டமயோர்ஜன்மாந்தரஸ்மிருதிர்பவதி. தாயின் கர்ப்பத்தில் நுழைந்த நொடியிலிருந்து விஸ்வகர்மா நம்முடைய சரீரத்தை தோற்றுவிக்கும் விதம் இவ்வாறாக இருக்கும். முதல் 5 நாட்களிலே நீர்க்குமிழி உருவத்திலும், 1 மாசத்தில் தலையும், 2 மாதங்கள் முடியும் போது பாதங்களும் கைகளும், 4வது 5வது 6வது மாசம் முடிய விரல்கள், நகங்கள், கண்கள், இமைகள், உதடுகள், கேசங்கள், மேலும் 9 துவாரங்களும், 7வது மாசத்தில் உயிரும், 8, 9 மாசங்களிலே முன்ஜென்மத்து அறிவும் விஸ்வகர்மா
அருள் புரிந்து படைப்பார். சகல உயிரினங்களையும் இவ்வாறுதான் பிறக்கச் செய்கிறார் விஸ்வகர்மா. நமக்கு இவ்வளவு சிறந்த பிறவியையும் வாழ்க்கையையும் அருளிய விராட் விஸ்வகர்ம பகவானுக்கு நாம் எதை கொடுத்து நன்றிக்கடனை தீர்த்துக் கொள்ளப் போகிறோம்? அந்த விஸ்வகர்மாவின் புனித எந்திரத்தை தினமும் பூஜிக்க முடிந்தால் அதுவே சிறிது பக்தியையும் நம் நன்றியையும் நாம் தெரிவித்தவர்களாக ஆவோம். உலகமெல்லாம் விஸ்வகர்மமயமாக இருக்கிறது. விஸ்வகர்மாதான் சிருஷ்டிப்பவர், சிருஷ்டிப்பவர்களையும் சிருஷ்டிப்பவர். அப்படி சிருஷ்டிப்பவர்களையும் சிருஷ்டிப்பவர்தான் சகல உயிரினங்களுக்கும் சராச்சர சிருஷ்டிக்கும் ஆதியும் ஆராதனைக்குரியவராகவும் ஆவார். வேத புருஷன் விஸ்வகர்மா, விராட் புருஷன் விஸ்வகர்மா, ஓங்கார ஸ்வரூபி விஸ்வகர்மா, தசாவதாரங்கள் விஸ்வகர்மா, திருமூர்த்திகள் விஸ்வகர்மா, பஞ்ச பிரம்மாக்கள் விஸ்வகர்மா, அஷ்டதிக் பாலகர்கள் விஸ்வகர்மா, நவக்கிரகங்கள் விஸ்வகர்மா, சூரியன் விஸ்வகர்மா, சந்திரன் விஸ்வகர்மா, கிரக கோளங்கள் விஸ்வகர்மா, நட்சத்திரங்கள் விஸ்வகர்மா, யுகங்கள் விஸ்வகர்மா, காலம் விஸ்வகர்மா, பிரளயம் விஸ்வகர்மா, காதல் விஸ்வகர்மா, விபத்து விஸ்வகர்மா, சந்தோஷம் விஸ்வகர்மா, சகலமும் விஸ்வகர்மா, சர்வமும் விஸ்வகர்மா, விஸ்வகர்மமயம் ஜெகத். ஆகையால் இந்த சராச்சரமெல்லாம் நிறைந்துள்ள விஸ்வகர்ம பகவானின் எந்திரத்தை வீட்டிலே வைத்துக் கொள்பவர்களுக்கு சகல தேவதைகளின் அனுக்கிரகமும் கிடைக்கும். இதில் சந்தேகமே இல்லை. இந்த எந்திரத்தின் விவரங்கள் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்பேற்பட்ட விஸ்வகர்ம பகவான் சிருஷ்டியை ஆரம்பித்த நாளை விஸ்வகர்ம ஜெயந்தி என்ற பண்டிகையாக நாடெங்கும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று கொண்டாடுகிறார்கள். விஸ்வகர்ம விரதத்தை செய்கிறார்கள், விஸ்வகர்ம யாகத்தை செய்கிறார்கள், விஸ்வகர்ம ஆலயங்களை கட்டுகிறார்கள், விஸ்வகர்ம உற்சவங்களை கொண்டாடுகிறார்கள். இத்தனை வேதகால வரலாறு உள்ள விஸ்வகர்ம பிராமண சகோதரர்கள் எல்லோரும் இன்று முதல் விஸ்வகர்மாவிடம் பக்தியையும், சக விஸ்வகர்ம பிராமணர்கள் எந்த தொழில் செய்தாலும் அவரிடம் சகோதர பாவம் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். புனிதத்தன்மை தென்படுகின்ற உடைகளாலும் நெற்றியில் இடும் திலகங்களாலும் கௌரவத்தையும் மரியாதையையும் பெற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன். பெருமையோடு நான் விஸ்வகர்ம பிராமணன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்றும், எல்லோரும் அப்படி அழைப்பதை கௌரவமாக கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். சிகாயஜ்ஞோபவீதோயம் பூதே ருத்ராட்சதாரிணௌ சௌஷஷ்டிகலா சன்மூர்த்தி விஸ்வபிரம்மகுலீன சதாஹ. சிகை, பூணூல், விபூதி, சந்தனம், குங்குமப்பொட்டு, ருத்ராட்ச மாலை இவைகளை அணிந்தவாறு 64 கலைகளிலும் தேர்ந்தவன் விஸ்வபிராமணன் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. விஸ்வகர்ம வம்சத்தில் பிறந்த ஒவ்வொரு நபரும் இதுபோன்ற ஆச்சாரத்தை கையாள வேண்டும். அதுவும் திலகத்தையும் பூணூலையும் கட்டாயம் அணிந்து கொள்ள வேண்டும். விஸ்வகர்ம குலே ஜாதோ கர்ப்ப பிராமண நிச்சயம் சூத்ரத்வம் நாஸ்தி தத்பீஜம் பிராமணோ விஸ்வகர்மணாஹ. தாயின் கர்ப்பத்தில் தோன்றிய நொடி முதல் விஸ்வகர்ம வம்சத்தவன் பிராமணத்தன்மையை அடைகிறான். பிராமணன் என்றால் விஸ்வகர்மா. புருஷஸ்ய முக சஞ்சாதக பௌருஷேயாக என்று கூறியபடி விராட் புருஷனின் முகத்திலிருந்து பிறந்த விஸ்வ பிராமணர்கள் பௌருஷேய பிராமணர்கள் ஆகிறார்கள். தவாஷ்டீகர்ப்ப சம்பூதோயம் விஸ்வரூபஸ்ய அந்தரம்.
தேவலோக புரோகிதர் விஸ்வரூபாச்சாரியின் வம்சத்தவரான விஸ்வபிராமணர் பிரம்மத்துவத்தை அடைந்திருக்கிறார். இது வேதங்களிலேயே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு மகிமை வாய்ந்த யுக யுகங்களாக பிரசித்தி பெற்ற விஸ்வபிராமண சகோதரர்கள் நாடெங்கிலும் லட்சக்கணக்காக பரவியுள்ளார்கள். ஆனால் அநேகம் பேர் ஸ்ரீ விஸ்வகர்ம பகவானை தரிசிப்பதற்கும் பூஜிப்பதற்கும் வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் எங்கே எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஸ்ரீ விஸ்வகர்ம பகவானை தினமும் தங்கள் வீடுகளிலேயே தரிசித்து ஆராதனை செய்வதற்கு வசதியாக யந்திரங்களையும் சித்திரங்களையும் தயாரித்து அவை சுலபமாக கிடைக்கும்படியும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஓம் விஸ்வகர்மாய வித்மஹே பஞ்சவக்த்ராய தீமஹி தன்னோ விஸ்வபிரம்ம பிரச்சோதயாத். விஸ்வகர்ம உபனிஷத். ஹரி ஓம். அத புருஷோ வை விஸ்வகர்மணோ காமயத அஜா ஸ்ருஜேயேதி விஸ்வகர்மணः பிராணோ ஜாயதே மனः சர்வேந்திரியாணி சகம் வாயுர்ஜோதிராவः பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி விஸ்வகர்மணோ பிரம்மா ஜாயதே விஸ்வகர்மணோ ருத்ரோ ஜாயதே விஸ்வகர்மணோ நாராயணோ ஜாயதே விஸ்வகர்மணः பிரஜாபதயः பிரஜாயந்தே விஸ்வகர்மணோ द्वादशादित्याः ருத்ரா வசவः சர்வே தேவதாः சர்வே ர்ஷயः சர்வாணி சந்தாகந்தி சர்வாணி பூதானி வாசசமுத்பத்யந்தே விஸ்வகர்மணி பிரவர்தந்தே விஸ்வகர்மணி பிரலீயந்தே அத நித்யோ தேவ ஏக ஏவோ விஸ்வகர்மாः யோ தேவானாம் அநேகதா ஏக ஏவ விஸ்வகர்மாः விராட் விஸ்வகர்மா ஸ்வராட் விஸ்வகர்மா சம்ராட் விஸ்வகர்மாதிருத்ரோ விஸ்வகர்மாः பிரம்மா விஸ்வகர்மா சிவச்ச விஸ்வகர்மா விஷ்ணுச்ச விஸ்வகர்மாः சக்ரச்ச விஸ்வகர்மா ஆதித்யோ வை விஸ்வகர்மாः தியாவா பிருथिव्यौ च விஸ்வகர்மா காலச்ச விஸ்வகர்மா திசश्च விஸ்வகர்மாः दिगन्तश्च विश्वकर्मा अग्निश्च विश्वकर्मा ऊर्ध्वश्च विश्वकर्मा अधश्च विश्वकर्माः अवान्तरश्च विश्वकर्मा अन्तर्बहिश्च विश्वकर्मा विश्वकर्मा मौर्णो निराकृतिः विश्वकर्मण एवेदगम् सर्वम् यद्धोचम् यच्च भव्यम् निष्कलङ्को निरञ्जनो निर्विकल्पो निराख्यातः शुद्धाद्वन्द्वैको विश्वकर्मा न द्वितीयोऽस्ति कश्चित् य एवम् वेद ॐ यत्यग्रे वा हरेत् नम पश्चात् विश्वकर्मण इत्युपरिष्ठात् ॐ यत्येकाक्षरम् नम इति द्वे अक्षरे विश्वकर्मण इति पञ्चाक्षराणि ॐ विश्वकर्मण इति षडाक्षराणि ॐ नमो विश्वकर्मणे अत्यष्टाक्षरम् पदम् यो ह वै विश्वकर्मण इत्यष्टाक्षरम् पदमध्येतिः अनुपब्रवन् सर्वम् मायुरेति विन्दते प्राजापत्यम् रायत्पोषकम् ततो मृगत्वश्रुते य एवम् वेद विश्वकर्मा च विद्महे पञ्चवक्त्राय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात्. फलश्रुति. य इदम् कालत्रयम् जपते स सर्वान् लोकान् सृजति स पर्वान् लोकान् जयति स सर्वान् भोगानाप्नोति स सर्वान् सुखानामाप्नोति स सर्वान् कामानामाप्नोति ब्रह्मत्वम् च गच्छति. यो ह वै विश्वकर्मण्योपनिषदमधीमते सर्वेभ्यो पापेभ्यो विमुक्तो भवति इत्युपनिषत्. पञ्चब्रह्मोपनिषत्. ॐ अधमनुब्रह्मोपनिषदम् व्याख्यास्यामः. यस्मादिमानि भूतानि जायन्ते तेनेदम् लोकम् सृजति येन भूतानि जीवानि जायन्ति ते
లయమేష్వంతి తేన సం విశ్వకర్మణః ప్రాణ్ముఖోద్భూతో మను విశ్వకర్మణః సలోకే గాయంతి మరోర్నామః సవా భువనాం దేవనాం సిద్ధానాం కిన్నరాణాం యః పురాణస్య సానగరుషిః సగోత్రగోనుమతాం పురుషః పరం తేనేహ పరమం వేదః మనుబ్రహ్మణాద్యోగం సముద్భవతి తస్మాత్ సర్వజ్ఞాన్ మనుబ్రహ్మణः సకాశాన్ మన్వాదయః కం వాయురగ్నిరావః పృథివ్యాఖ్యాని భూతాని తేరౌషధయః తస్మాద్యాతాని సర్వాణి బీజాని తేష్వన్నాదయో రసాః ప్రవర్తంతే తేనైవ సర్వేషాం ప్రాణినాం శుక్లశోణితరూపేణ సర్వేషు జీవేషు స్త్రీ పున్నపుంసకాని పిండాని సముత్పన్నాని స్థావరజంగమరూపాణ్యనేకాని చ సమనుశివరూపేణ గాయంతే సర్గవేదేన గీయతే తేనైవ సర్వా విద్యాః సాంగా ధర్మశాస్త్రాదయః సర్వాః కళాః తజ్ఞానాదేవ సర్వాః ప్రాణినః కాలోకాతామాప్నోతి పంచవక్త్రాయ విద్మహే బ్రహ్మాగ్రజాయ ధీమహి తన్నో మనః ప్రచోదయాత్ ఇదం మనుం దశవారం కాలత్రయం యః పఠేత్ స సర్వాన్ కామానాం భుక్తాంతే పాపం నాశయతి. మయ బ్రహ్మోపనిషత్. ఓం అధ మయ బ్రహ్మోపనిషదం వ్యాఖ్యాస్యామః. యస్మాత్ ఖల్విదం క్రియతే విశ్వకర్మణా తద్దక్షిణముఖోద్భూతో మయయో వా నామ సనాతన ఋషిః సగోత్రగః పురాణః పరః తేనేహ పరమం వేద మయ బ్రహ్మణాదోగం సముద్భవతి తస్మాత్ సర్వేశ్వరాన్నమయ బ్రహ్మణः సకాశాన్మయాదయో జాయంతే తేనైవ మహదాదయో భూతాన్యాకాశాదీని తేనైవ సర్వాణి బీజాని స్త్రీపున్నపంసకాని ప్రాణాని చరాణి స్థావరాణి చ సమయో నారాయణ రూపేణామనాయతే స శుక్లకృష్ణభేదేన యజుషా ప్రతిపాదయతే తేనైవ సర్వా విద్యామీమాం సాదయో శాస్త్రాః సర్వాః కళాతజ్ఞానాదేవ సర్వా ప్రాణినః కారూపతామేతి. ఓం పంచవక్త్రాయ విద్మహే లోకకర్త్రే చ ధీమహి తన్నో మయః ప్రచోదయాత్. య ఇదం ద్వాదశవారం కాలత్రయం యో జపతే స సర్వాన్ భోగాన్ భుక్తాంతే స మహాపాతకోపపాతకేభ్యః పుత్రో భవతి స సర్వాన్ వేదానధీతో భవతి మయ రూపాదామేస్యుపనిషత్. త్వష్ట బ్రహ్మోపనిషత్. హరి ఓం అధ త్వష్ట బ్రహ్మోపనిషదం వ్యాఖ్యాస్యామః. త్వష్టాః వై విశ్వకర్మా స ఏవ విశ్వకర్మణః అస్య మమసాద్భూతో అహభువనస ఋషిః సోయజ్యోతిత్వష్టా ప్రజాయతే త్వష్ట బ్రహ్మణమన్వాదయో జాయంతే ఖం వాయుర్జ్యోత్స్యాపః పృథివీ విశ్వస్య ధారిణీ త్వష్టా బ్రహ్మా జాయతే త్వష్టా ద్వాదశాదిత్యాః వసవశ్చందాంసి సముత్పద్యంతే ఆదౌ రుద్రో విశ్వకర్మణ విష్ణుశ్చ విశ్వకర్మణః ఇంద్రాదిత్య సర్వే దేవాశ్చ త్వష్టు బ్రహ్మణః యద్భూతం యచ్చ భవ్యం నిష్కళంకో నిరంజనో నిర్వికల్పో నిరాఖ్యాతః శుద్ధ ఏక ఏవ విశ్వకర్మా న ద్వితీయోऽస్తి బ్రహ్మాదిత్రుణపర్యంతం త్వష్ట ఏవ తిష్టతి త్వష్టా ప్రణవస్వరూపం అకార ఉకారమకారయతి స సామవేదో గీయతే విందతే ప్రాజాపత్యం సర్వమాయురేతి. ఓం పంచవక్త్రాయ విద్మహే మహాపూజ్యాయ ధీమహి తన్నో త్వష్టాః ప్రచోదయాత్. య ఇదకాలత్రయం షోడశవారం పఠతే స సర్వేభ్య పాపేభ్యో ముక్తో భవతి స సర్వాన్ భోగానాప్నోతి సర్వవేద పురపారాయణ పుణ్యం లభతే స సాయుజ్యమాప్నోతి య ఏవం వేద్యుపనిషత్. శిల్పి బ్రహ్మోపనిషత్. హరి ఓం అధ శిల్పీ వై అకామయత ప్రజాసృజేయేతి శిల్పి ప్రజాపతినా ప్రాణో జాయతే ప్రజాపత్యాత్మన ఆకాశః సంభూతః ఆకాశాత్ వాయుః వాయోరగ్నిః అగ్నేరాపః
आपः पृथिवीम् पृथिव्या ओषधयः ओषधीभ्यो अन्नम् अन्नात् पुरुषः शिल्पी प्रपञ्चधारिणी शिल्पी प्रजापतिना ब्रह्मा जायते शिल्पि प्रजापतिना नारायणः प्रजायते शिल्पि प्रजापतिवा रुद्रो जायते शिल्पी प्रजापतिनारिन्द्रो जायते शिल्पी प्रजापतेरादित्याः शिल्पिना शिल्पादयो जायते प्रजापतयः प्रजायते सर्वाणि रूपाणि विकुर्वन्ति तथा लोकागम् अकल्पयन् गायत्री त्रिष्टुप् जगत्य तिष्ठुप् पञ्च्यादीनि छन्दांसि ब्रह्म विष्णुरुद्रेन्द्रादित्यादि सर्वे देवाः समुत्पद्यन्ते शिल्पिना प्रवर्तन्ते शिल्पिना विलीयन्ते शिल्पी पुराणम् रत्नगोगोत्रगः सोऽधर्मवेदेन गायते भोर्भुवस्सुवरित्यादि सकलम् भुवनम् स्वरूपम् शिल्पी वै सर्वव्यापकः निष्कलङ्को निरञ्जनो निर्विकल्पो निराख्यातः शुद्ध एकशिल्पी प्रजापति न द्वितीयोऽस्ति य एव शिल्पीम् प्रजापतिम् विन्दते सकलभुवनम् निर्माता स्यात् ॐ तत्पुरुषाय विद्महे सृष्टिकर्त्रे च धीमहि तन्नो शिल्पी प्रचोदयात् य इदम् कालत्रयम् जपते स सर्वान् सुखान् भुक्तवान् ते स सर्वान् देवान् ध्यातो भवति सकलमन्त्रजाती भवति सर्वम् पापम् नाशयति स पुनरावर्तत इति शिल्पी भावमेति ॐ सत्युपनिषत् विश्वज्ञोपनिषत् हरिः ॐ अथ विश्वज्ञोपनिषदम् व्याख्यास्यामः येनेदम् विश्वम् समस्तम् क्रियते समाम् विश्वकर्मा पातु स एव विश्वकर्मणः ईशानमुखे जायते दैवज्ञः स लोके गायन्ते विश्वञ्जन्नामः पञ्चस्वधिकरणेषु प्रपञ्चात्मा जगच्चक्षुरित्याचक्षते प्राणम् पूर्वरूपम् आकाशोत्तररूपम् वायुस्सन्धिः प्राणस्सन्धानम् अधादिलोकम् पृथिवी पूर्वरूपम् आपोत्तररूपम् तेजःसन्धिः कर्मणः सन्धानम् अधाधिप्रजम् सृष्टिम् पूर्वरूपम् चित्युत्तररूपम् लयःसन्धिविज्ञानः सन्धानम् आनन्दप्रदः आनन्दो ब्रह्मे दिव्यजनात् आनन्दादेव जातानि जीवन्ति आनन्दम् प्रयन्त्यभिसंविशन्ति तद्विज्ञानस्य तद्ब्रह्मात्मा सत्ताद्यक्षरमोङ्कार अकार उकारमकार इति कालनेकधा समुत्पद्यन्ते विश्वदस्यक्ष उत विश्वतो हस्त उत विश्वदस्तात् सम्बाहुभ्याम् नमति सम्पदत्रयेद्या वा पृथिवी जनयन्त देवकः आस्पतीम् त्वा साधयामि ज्वलन्तीम् त्वा साधयामि ज्योतिष्मतीम् त्वा साधयामि हिरण्ययेन सवितारधेन देवो यादि भुवनानि पश्यन् देवम् देवत्र सूर्यमगन्म ज्योतिरुत्तमम् दृशे विश्वाय सूर्यमेतन्मण्डलम् प्रणवस्वरूपमेतत् प्रजामण्डलात्मा प्रदीयते तानि लोकानि सुरक्षयति मनुब्रह्मादिब्रम् च ब्रह्मा मण्डलम् समाम् मनाति लोकाधिपतयः विश्वज्ञपुरातनो सुपर्णशरुषिर्गोतः समाख्यातः ऋग्यजुस्सामाधर्वा समिष्टिभूतेन प्रणवेन वेदेन शोदन्तरादित्यतो विश्वज्ञो हिरण्मयः पुरुषः प्रदीयते पञ्चब्रह्ममयः विश्वज्ञः स्वयम्भूः विश्वज्ञब्रह्मैव तदमृतम् एष पुरुषः सर्वे भूतानामधिपतिर्विश्वज्ञब्रह्मा य एवम् विश्वज्ञब्रह्माणम् विन्दते स विश्वज्ञसायुज्यमाप्नोति लोकप्रकाशको भवति पञ्चवक्त्राय विद्महे लोकज्ञानाय धीमहि तन्नोर्विश्वज्ञप्रचोदयात् य इदम् कालत्रयम् जपते स सर्वान् भोगान् भुक्तवान् ते प्रातरधीयानो रात्रिकृतम् पापम् नाशयति सायमधीयानो दिवसम् कृतम् पापम् नाशयति माद्यम् दिनमावदित्यादिमुखोऽधीयानः पञ्चमहापातको अपपातकात् प्रमुच्यते सर्वतीर्थेषु स्नातो भवति सर्ववेदपारायण पुण्यम् लभते
स पुनरावर्तते विश्वज्ञ भावमेति य एवं वेद्युपनिषदु। ओम शांति शांति शांति। விஸ்வபிராமண குலத்தில் பிறந்து அந்த விஸ்வகர்ம பகவானிடம் பக்தி, விஸ்வாசம், கௌரவம் உள்ள அனைவரும் இந்த மகத்தான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பிறவிப் பயனை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஸ்ரீ விராட் விஸ்வகர்ம காயத்ரி யந்திரமும் விஸ்வகர்ம பகவானின் சித்திரத்தையும் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிந்தாட விஸ்வநாத சாஸ்திரி, யலமந்தா ஸ்ட்ரீட், வித்யாதரபுரம், விஜயவாடா 12, ஆந்திர பிரதேஷ் என்ற விலாசத்திற்கு ரூபாய் 116 மட்டும் ₹116 ஒன்லி மணி ஆர்டர் மூலமாக அனுப்ப வேண்டும். கடிதங்கள் இங்கிலீஷில் தான் இருக்க வேண்டும். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ காமாட்சி இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளரும் பல தெய்வப் பணிகளை செய்வதே தன் உயிர் மூச்சாகவும் கடமையாகவும் கொண்ட தெய்வீக ஞானம் படைத்த திரு பட்னாலா சன்னியாசிராவ் அவர்களின் உதவியால் இந்த சரித்திர வரலாறு பெற்ற விஸ்வகர்ம சரிதத்தை அகில உலக விஸ்வகர்ம மக்களும் மற்றவர்களும் கேட்டு அறிந்து பயன்பெற வேண்டி இந்த தெய்வீக கேசட்டை ஸ்ரீ காமாட்சி சித்ரா புரொடக்ஷன்ஸ் மூலம் வெளியிடப்படுகிறது. கேசட் கிடைக்கும் இடம் பி. சன்னியாசிராவ் அல்லது பன்ருட்டி ராஜசேகர், ஸ்ரீ காமாட்சி சித்ரா புரொடக்ஷன்ஸ், 756/1 TH ரோட், திருவொற்றியூர், சென்னை 19. போன் நம்பர் 543290.